ஹாய், திஸ் இஸ் ஜஸ்மிதா ஃப்ரம் NLPM. இன்னைக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் ஸ்டோரியோட எபிசோட் 9 பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பெஞ்சமின் சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான முடிவெற்றவர் இருந்தாராம். அவர் ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பார்பராம். அவர் வந்துட்டு வர கஸ்டமர்ஸ் கிட்ட எல்லாம் ஃப்ரெண்ட்லியா நடந்துப்பாங்களாம். அதனாலேயே அவங்க கடைக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஒரு நாள் அந்த கடைக்கு ஒரு சுவிசேஷகர் வந்தாராம். அப்போ முடிவெட்டிட்டே இருக்கும்போது அந்த பார்பர் சொன்னாராம், எனக்கு வந்துட்டு கடவுள் மேல நம்பிக்கையே இல்லை, கடவுள்னு ஒருத்தர் இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அந்த சுவிசேஷகர் கேட்டாராம், ஏன் உங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லை, எதனால உங்களுக்கு நம்பிக்கை போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு அந்த பார்பர் சொன்னாராம், கொஞ்சம் வெளில போய் பாருங்க, எவ்வளோ மக்கள் பசியிலையும் வலியிலையும் வேதனையிலையும் வீடு இல்லாம சாப்பாடு இல்லாம எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, கடவுள்னு ஒருத்தர் இருந்தா இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதுக்கு அந்த சுவிசேஷகர் எதுவுமே பேசாம முடிவெட்டுட்டு போயிட்டாராம். அவர் வெளியே வந்ததோ ஒரு மனநல பாதிக்கப்பட்ட ஒரு நபரை பார்த்தாராம். அந்த நபர் வந்துட்டு ரொம்ப அழுக்கா முடிவெட்டாம பெரிய தாடியோடையும் மீசையோடையும் இருந்தார். அந்த சுவிசேஷகர் மறுபடியும் அந்த சலூனுக்கு போயிட்டு அந்த பார்பர் கிட்ட சொன்னாராம், நான் அடிச்சு சொல்றேன், இந்த ஸ்ட்ரீட்ல ஒரு நல்ல பார்பர் கூட இல்ல அப்படின்னு சொன்னார். உடனே அந்த பார்பர் ரொம்ப கோவப்பட்டு, ஏன் எதனால இப்படி சொல்றீங்க, எப்படி நீங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு அந்த சுவிசேஷகர் அந்த பார்பர் கிட்ட, ஆமா, இந்த ஸ்ட்ரீட்ல ஒரு நல்ல பார்பர் இருந்திருந்தா வெளியே இந்த மாதிரி அந்த மனுஷன் தாடியோடையோ முடியோடையோ இந்த மாதிரி அழுக்கா இருந்திருப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். ஆனா அந்த பார்பர் ஒத்துக்கவே இல்லையா. இந்த ஸ்ட்ரீட்லயே நான் தான் பெஸ்டான பார்பர், என்ன மாதிரி நிறைய பார்பர்ஸ் இருக்காங்க, ஆனா அந்த மனுஷன் வந்துட்டு எனக்கு முடி வெட்டணும் அப்படின்னு சொல்லி வரவே இல்லையே, இது எங்க ஃபால்ட்டு கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதுக்கு அந்த சுவிசேஷகர் சொன்னாராம், நீங்க சொல்றது கரெக்டு தான், நான் ஒத்துக்கிறேன், நீங்க பார்பர் இருக்காருன்னு சொல்றீங்க, அதே மாதிரி நான் கடவுள் இருக்காருன்னு சொல்றேன். இப்போ ப்ராப்ளம் என்னன்னா, இந்த ஜனங்க கடவுளை தேடுறதுக்கு மறுக்கிறாங்க, அதனாலதான் இவ்வளவு கஷ்டமும் இவ்வளவு வேதனையும் வருது அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு மேல அந்த பார்பரால அந்த சுவிசேஷர் கிட்ட எதிர்த்து பேசவே முடியலையா. இதுதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 14:1 சொல்றாரு, தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். இன்னைக்கும் நம்ம ஃபேமிலியில நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல கடவுள்னு ஒருத்தர் இல்லவே இல்லை, கடவுளுக்கு கண்ணே இல்லை, கடவுள்னு ஒருத்தர் இருந்தா நம்மளுக்கு இப்படிலாம் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்போம்ல. ஸோ மத்தேயு 7:7 சொல்ற மாதிரி, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஸோ இந்த வசனத்தின்படி கடவுளை நம்ம தேடனா, அவரை நோக்கி கூப்பிட்டா, அவரை விசுவாசிச்சா நிச்சயமா அவர் உங்ககிட்ட பேசுவார். ஸோ இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம கடவுளே இல்லைன்னு சொல்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு முக்கியமா ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.